அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம யாரை வழிபடுவோம்னு உங்களுக்கே தெரியும். நம்ம முருகனை தான். அதே மாதிரி முருகனை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இப்ப நம்ம காலையில மாப்பெல்லாம் போட்டுட்டு மாக்கோலம்லாம் வாசல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனைக்கு முருகனை அமர்த்துறதுக்கான அந்த மனையில கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி நோம்புக்கு அப்புறம் செய்யற ஒரு பூஜை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இடையில 2 தடவை சிவன் கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். அந்த வரலட்சுமியோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு காலையில ஒரு நல்ல ஒரு செய்தியை நான் முத அதான் கேட்டேன். எங்க அம்மா கனவுல வரலட்சுமி தாயார் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க, வயசுல பெரியவங்க, சுமங்கலி பெண் தான். அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் அவங்க வீட்டுல இருந்து லட்சுமிய வரலட்சுமி தாயார கொண்டு உங்க வீட்லயே இருக்கட்டும், இங்கேயே இருக்கட்டும், இங்கேயே பூஜை பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சாம். அதுக்கப்புறம் ஏமா இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கும் போது இல்ல இங்கேயே இருக்கட்டும் சொல்லி அவங்களும் இங்க சாமி கும்பிட்டுட்டு தாம்பூலம்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. இந்த செய்தி கேட்கும் போது லட்சுமி தாயார் நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த வரலட்சுமி பூஜையில பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுவும் பாத்தீங்கன்னா முருகன் அருளால இந்த செவ்வாய்க்கிழமை இந்த நியூஸ் எனக்கு காலையில கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே சந்தோஷத்தோட இன்னைக்கு நிலைவாசல் பூஜையும் பண்ணி நிலைவாசலுக்கு பூவெல்லாம் வச்சு நிலைவாசல் தீபம் ஏற்றி குலதெய்வத்தையும் நல்லபடியா வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கற்பக விநாயகரையும் வணங்கிட்டு நான் இந்த பூஜையை தொடங்கியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் கண்டிப்பா நான் ஏத்துவேன், எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க வெற்றிலை தீபத்தை ஏத்துங்க. இதை ஏன் சொல்றேன்னா இதனால எந்த ஒரு நமக்கு பிரச்சனைகளும் ஏற்பட போறது இல்லை. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எளிய ஒரு பரிகாரம். இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் ஓரையில செய்யும் போது ரொம்ப ரொம்ப அதிக பலன் நமக்கு கிடைக்கும். அதாவது செவ்வாய் ஓரைங்கிறது காலையில 6 to 7, அதே மாதிரி மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 நேரங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரி நேரங்கள் ஒத்து வருதோ அந்த நேரத்துல முருகனை வழிபடுங்க. இந்த வெற்றிலை தீபத்தை ஏத்துங்க. ஏன் அப்படின்னா அந்தந்த ஓரை அறிந்து நம்ம செயல்படும் போது அதற்குரிய பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். முன்னோர்கள் சொல்லி வச்ச இந்த ஓரை, குளிகை நேரம், இந்த ராகு காலம், யமகண்டம், இந்த சுக்கிரஹோரை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பா ஏற்படுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு முருகனை மனசார வேண்டவங்களுக்கு இது புரியும். அதே மாதிரி இறைவனை யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கு நான் சொல்ற வார்த்தையில இருக்க உண்மை புரியும். நம்ம எப்பவுமே நம்ம வேண்டி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், ஆனா நம்ம கஷ்டம் வருது, எப்பவுமே சாமி கும்பிடுறோம், நம்ம கஷ்டம் வருதுன்னா நம்மள கடவுள் பக்குவப்படுத்துறாரு. ஏதாவது ஒரு காலகட்டத்துல இந்த கஷ்டம்லாம் இதுக்காக தான் வந்துச்சுங்கிறத நம்ம உணர்த்துற நேரம் வரும். அப்ப நம்ம திட்டின வாயெல்லாம் முருகனை நம்ம புகழ்வோம், இறைவனை நம்ம புகழ்ந்து பாடுவோம். அப்பவும் பாத்தீங்கன்னா இறைவன் ஒரே சமநிலையில தான் இருப்பாரு. நம்ம ஏசுனாலும் தூற்றினாலும் போற்றினாலும் அவர் இறைவன்கிறனால அவரோட நிலையில இருந்து அவர் மாற மாட்டாரு. அதனாலதான் நம்ம கடவுளை பெரியவர், அவர் கடவுள் கடந்து உள்ள செல்றதுனாலதான் கடவுள்னே பேரு. அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கான ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. அதுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கடவுளுமே நம்ம நம்பிக்கையும் பொறுமையோட இருந்தோம்னா நமக்கான வெற்றி தானா கிடைக்கும். அதே மாதிரி வெற்றிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடையாது. நமக்கு எது நல்லதோ அது இறைவன் நமக்கு தருவாரு. அப்ப நமக்கு புரியும் நமக்கு எதனால இது நடந்துச்சுன்னு. இது ஏன் சொல்றேன்னா எனக்கு முருகன் வைத்த பரீட்சை அப்படிங்கிற நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், நீங்க பாருங்க. அதுல நான் சொல்லியிருப்பேன் எந்த நாள்ல எனக்கு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுல இருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது என்ன நான் வீடியோல சொல்லல, அதையும் நான் கண்டிப்பா சொல்றேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல இல்ல, அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா முருகன் எனக்கு நிறைய சோதனைகளும் கொடுத்திருக்காரு. அந்த சோதனையை எப்படி சாதனையா நம்ம மாத்தணுங்கிறதையும் கொடுத்திருக்காரு. நம்ம மனசுல எது சந்தோஷம், எது நிலையானது அப்படிங்கறத நம்ம உணர்ந்துற தருணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தருணமா நான் நினைக்கிறேன். வீண் ஆடம்பரம், வீண் செலவுகள் பண்றதை விட நம்ம கடவுளை கையெடுத்து கும்பிட்டு 2 சொட்டு கண்ணீரை நம்ம விட்டாலே போதும். அவங்க நமக்கு மனசிறங்கி எல்லாமே செய்வாங்க அப்படிங்கறதான் நம்பிக்கை. இதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு இது சொல்லும் போது விளையாட்டுத்தனமா இருக்கலாம், சிறுபிள்ளைத்தனமா கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க அதை மீண்டு வர்றவங்கள்ட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு கடவுள் எப்படி அவங்கள காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது. எனக்கு நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட அம்மா கனவுல சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா
நான் வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு அவங்கள எடுத்து வைக்கவே எனக்கு மனசு இல்லை. இவங்களே இருக்கணும், இங்கேயே இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இருந்தா நல்லா இருக்குமே 2 நாளா அதை பத்தி அவங்கள பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா கனவுல வந்து நான் எங்கேயும் போல, உன் கூட தான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி வரலட்சுமி நோன்புக்கு என் வீடு தேடி வந்த சுமங்கலி பெண் ஒருத்தங்க சொன்னாங்க, என் மகனை பார்த்துட்டு இவனுக்கு வந்து முருகனோட அருள் இருக்கு, முருகனோட அந்த கடாட்சம் வந்து இவன் முகத்துல தெரியுது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. கடவுள் கொடுத்த பிள்ளைதான் இவன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லும் போது அது உண்மைதான். அதுக்கான வீடியோ வந்து நான் தனியா போடுறேன். அது நிறைய தடவை ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் தனியா ஒரு வீடியோ போடுறேன். என் பிரெக்னன்சி வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் வந்து இவ்வளவு பக்தியா இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த வயசுல இவ்வளவு பக்தியா இருக்கேன். நானும் வந்து பிஜி டிகிரி முடிச்சிருக்கேன், இருந்தாலும் வந்து இந்த வேலையும் பார்த்திருக்கேன், எல்லாமே செஞ்சிருக்கேன். ஆனா வந்து பக்தியா இருக்கிறதுக்கு முழுமையான காரணம் இது எல்லாத்தையும் தாண்டி என் படிப்பு, என்னோட வந்து சொத்து, என்னோட செல்வம், இதை எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து நிரந்தரமானவர் யாருன்னா இறைவன் தான் என் கூட இருப்பாரு. என் கையை பிடிச்சி என்னைக்கும் என் கூட துணையா இருப்பவர், என் குடும்பத்தை காக்கிறவர் அவர் மட்டும்தாங்கிறத நம்பிக்கையே நான் வந்து இருக்கேன். அதனால எது வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், எது போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எது ரொம்ப வந்துச்சு அப்படின்னா சந்தோஷப்படவும் மாட்டேன் ரொம்ப, அதே மாதிரி அதை விட்டு போனாலும் ரொம்ப வருத்தப்படவும் மாட்டேன். அந்த மாதிரி ஒரு மனநிலைமையை இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த முருகன் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பக்குவத்தை தர்றதுக்காகவே நான் வந்து ஆன்மீகத்தை வந்து விடாம கண்டிப்பா வந்து தொடர்ந்து செய்வேன். இதுதான் வந்து நிரந்தரம். என எதுவுமே இல்லாட்டியும் நமக்கு இறைவனோட அருள் இருக்கு, இறைவனோட அந்த ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிற ஒண்ணு மட்டுமே போதும். அதுக்காக தான் இந்த பூஜைகள்லாம் பண்றேன். என் பூஜை வந்து எளிமையாவும் இருக்கும், கொஞ்சம் விமர்சையாவும் இருக்கும். என் சக்திக்கு, எங்களுடைய குடும்பத்துல என் கணவரோட சக்திக்கு ஏத்த மாதிரி நான் வந்து வழிபாடு செய்வேன். என்னால எதுவுமே முடியலையா போய் அமைதியா உட்காந்துருவேன், உட்காந்து கையெடுத்து கும்பிடுவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி நீங்களும் வந்து நம்ம வந்து ஆடம்பரத்தை விரும்புறதோ இல்ல வந்து அடுத்த வீட்டுல செய்யறத பார்த்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறதோ இல்லாம நம்மளால என்ன முடியுமோ ஆத்மார்த்தமா என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இறைவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முருகனுக்கு ஒரு கடலை மிட்டாய் மட்டும் தான் வச்சேன். இன்னைக்கு வந்து என்கிட்ட அதான் இருந்துச்சு, அதை வச்சேன். சந்தோஷமா வந்து முருகன் வந்து அதை ஏத்துக்கிட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த சந்தோஷத்தை நமக்கு தர்றதே வந்து கடவுளோட அனுகிரகம் தான். எல்லாமே செஞ்சுட்டு நிம்மதியே இல்லாம இவ்வளவு செஞ்சுட்டோம், இவ்வளவு பண்ணிட்டோம், ஆனா நம்ம கடவுள் ஒண்ணுமே செய்யலையே நம்ம புலம்புறதை விட இதுவே எனக்கு போதும்னு நம்ம அந்த மனநிறைவு நமக்கும் தராரு. இறைவன் வந்து இறைவனும் வந்து அதை அடைஞ்சிட்டாருங்கிற ஒரு ஆறுதல் வந்து நமக்கு தராரு. பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுதான் ஆன்மீகம் நான் சொல்லுவேன். அதே மாதிரி முருகனை வந்து இப்ப வந்து ரொம்ப வந்து எல்லாருமே வந்து வேண்டுறாங்க. அந்த வந்து தமிழ் கடவுள் அவர் வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்தவர். இந்த மாதிரி வந்து அசுரர்களை வந்து வென்றவர். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நாட்டுல நடக்கிற நிறைய அக்கிரமங்கள் வந்து நடக்குது கலியுகத்துல. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து இறைவனை வந்து வழிபடும் போது மட்டும்தான் அதுல இருந்து நம்ம விடுபட முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இந்த இல்லீகலான விஷயங்கள் நிறைய நடக்குது நாட்டுல. அது எல்லாத்துலயும் இருந்து முருகன் வந்து நம்மளை வந்து காத்தருளணும். பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பான, பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமான பாதுகாப்பு வந்து இந்த நாட்டுல வந்து மலரணும் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு வந்து முருகன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன். ஏன்னு உங்களுக்கே தெரியும், இப்ப நியூஸ் நிறைய வந்து அதான் போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பேசுறது நிறைய பேர் வந்து அறிவாளிகள், அறிஞர்கள்லாம் பேசிட்டாங்க. நான் வந்து இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறது இது ஒண்ணுதான், இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பும் ஒழுக்கமும் பண்பாடும் மட்டும் தந்துருங்க. இந்த கலாச்சாரம் வந்து போகாம, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகாம எல்லாரும் வந்து நல்லபடியா ஒழுக்கத்தோட வாழணுங்கிறத இந்த நாள்ல முருகனை வந்து நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.